வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் வெள்ளித்திருப்பூர் அருகே குருமபாளையத்தைச் சேர்ந்த 90 வயது மூதாட்டியின் பக்தி வாழ்க்கையை பார்க்கலாம். ஆயா எவ்வளோ நாளாக சாமி ஆடிட்டு இருக்குதுங்க. நான் குழந்தையாக இருக்க பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க. இப்போ எத்தனை வருஷம் இருக்குங்க? இருக்குங்க. அந்த வீடு கால் போடக்குள்ளேயே இந்த சாமி இதில் அடிக்கிடுச்சு. அது பாருங்க, அந்த 1974 சரி வீடு கட்டுது. அப்பயே சாமி உள்ள அண்டிடுச்சு. ஜெயமனாவுக்கு கொண்டு போகல போடக்குள்ளேயே. சரி சரிங்க. அப்புறம் அதுக்கும் பிற்பாடு வீடு கட்டி அப்புறம் சாமி ஆட்டம் வச்சது. அப்புறம் எத்தனை வருஷம்னு தெரியும். சாமி வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு எப்படி தெரியுங்க? சாமியே சொல்லிடுச்சு. என்ன சாமி? முருகன் சொன்னாருங்களா? சாமி கனவுல வந்தாரா எப்படி? நேராக சாமி ஆடி அப்பதான் சொல்லிச்சு. அப்பதான் சாமி ஆடி சொல்லிச்சு. ஓ, ஆயாவோட அப்பா சாமி ஆடி இப்படி முருகன் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாருங்களா? சரி சரிங்க. அப்போ அதுலேருந்து தான் ஆயா சாமி ஆடிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல இருந்து ஆயாட்ட சாமி ஆட கேட்க வராங்க. சொல்ல முடியாது. ஊரெல்லாம் வராங்க. கட்டி வந்தாங்க. ஓ, கேரளாவில் இருந்தெல்லாம் வராங்களா? சரி சரிங்க. கேரளாவில் இருந்தாலும் எப்படி வாரம் வாரம் வருவாங்களா? வந்தாங்க. கரம்பாக்கா ஆயா சாமியோட சேலம் கட்டி வந்தாங்க. சரி. 60 வருஷம் இருக்கு. 50 வருஷத்துக்கு மேல இருக்கு சாமியாடு. 50 வருஷம் இருக்கு. ஏகப்பட்டது கூட ஓரளவுக்கு வருவாங்க. இப்ப வர்றது சாமி ஆடுறதில்ல. கரமட்டு வச்சிருக்குது வீட்டுல. தனியா இருக்கிறப்ப மயில் உங்களுக்கு துணையா இருக்குன்னு சொன்னீங்களா ஒரு டைம்? ஞாபகம் இருக்குது? அது இன்னுமே அந்த மயில் உங்களுக்கு துணையா இருக்குமா? வந்து வரும். இங்கேயே இங்கே தங்கிங்களா? வீட்டு மேல இருக்கு. தென்னை மரத்தில் இருக்கு. தென்னை மரத்துல இருக்கு. வீட்டு மேல ஏறிக்கு வந்துகிட்டு இருக்கு. போறப்ப சாமி நேர்ல பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி பார்த்தீங்க? நல்லா கரைய முடியாது. அத குழந்தைய உருவமா வந்துச்சா இல்ல பெரிய பையனா வந்துச்சா? பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் அப்படியே சட முடியோட அப்படியே தடி கையில சொம்பு கையில சட முடியோட நேராவே நின்றுருக்கு. நீங்களும் பக்கம் எங்க அண்ணன் பையன் பையன் தான் 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க. நேரா காட்சி கொடுத்தாரா? என்ன சொன்னாரு? வேற என்ன சொன்னாரு? நான் இருந்துச்சு அதான் பாருங்க அப்படின்னு சொன்னேன். 3 பேர்த்த ஆயிடுச்சு. 3வது பார்த்தா 3வது தரம் ஒரே ஒரு பீஸ். அது 2-3 பேர்த்து பார்த்துச்சு. 2-3 பேர் பார்த்துருக்குறாங்க. இவங்க அப்பா பார்க்கும்போது கூட்டிட்டு வந்து பார்க்கும்போது மறைஞ்சிருச்சு. முருகன் ஏதோ ஒரு தடி கொடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, அது ஐப்பு மலைக்கு போகக்கூட. ஐப்பு மலையில கொடுத்தாரு. ஐப்பு மலைக்கு போகக்கூட. வச்சிருக்கீங்களா? தடி 5 வாங்கி வச்சுட்டாரு. யார் வாங்கி வச்சிருக்கா? எங்க பொண்ணே. நீங்க ஏன் கொடுத்தீங்க? அது தடி எடுத்துட்டு போகும்போது அக்கா இது இன்னொருத்தருக்கு ஈஸியாகும், உங்களாட்ட இன்னொருத்தருக்கு ஈஸியாகவும் வச்சுட்டு வாங்கக்கா அப்படின்னு நடுமலையில கொண்டு போய் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நன்றி போட்டுக்கிட்டே போனேன். சரிங்க. அங்க நடக்க முடியாத மலையில மேல எந்த தனி தயார் கொடுத்துச்சு. நான் போறேன், எந்த இடத்துல போறேன்னு கண்டுபிடிக்க முடியல. தடி வாங்கி நான் அப்படி போயிட்டேன். வேகமா போயிட்டீங்க. போகதான் அவர் தடி பிடிங்கி கீழே வச்சுட்டு. இந்த ஊர் மக்கள் சாமியாடும் ஆயா என்றுதான் அழைப்பார்கள். எவ்வளோ சாமி படம் பாருங்க. எல்லாமே நிறைய முருகன் படம் தான் இருக்கிறது. இந்த ரூம் பூரா சாமி படம் தான்.
இந்த முருகன் எல்லாம் ஆயா வாங்கினதுங்களா மற்ற எல்லாம் மத்தையும் வாங்கிட்டு வந்தது. எல்லா முருகனும்? ஆயாவுக்கு எவ்வளோ வயசு இருக்குங்க? 90 வயசா இருக்கு. 90 வயசு ஆயிடுச்சுங்களா? உங்களுக்கு வந்து 80 வயசு ஆகுதுங்களா? உங்களை விட 10 வயசு அதிகமா ஆயாவுக்கு? 90 வயசு ஆகுதுங்களா? என்ன சாப்பிட மாட்டாங்க? எந்த பொருளுமே கடை போட்டு சாப்பிடுறது. ஆனால் ஆயா முன்ன இருந்ததை விட பாதி உடம்பு காண ரொம்ப வந்து இழைச்சி போயிட்டாங்க. நல்லா சாப்பிடுங்க ஐயா இனிமேல். இவர் பக்கத்து வீட்டு பெண் குழந்தைக்கு உடல் நலம் சரியில்லை என்று எலுமிச்சம்பழமும் திருநீரும் வாங்குவதற்காக வந்திருந்தார். இந்த குடுமையை வச்சு எடுக்க முடியாது. கரும்பாக்கு வந்தீங்களா ஆயாட்ட? ஆயாட்ட கரும்பாக்கு போனா உங்களுக்கு நல்லா இருக்குதுங்களா? கொள்ளு பேத்திகள் கொள்ளு பேரன்கள் விடுமுறை நாட்களில் பாட்டியிடம் சேட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இயற்கை வளம் சூழ்ந்த காட்டிற்குள் ஒரு சிறிய குடிசையில் தான் பாட்டி வசித்து வருகிறார்கள். முருகப்பெருமானின் அருளால் தன்னையும் முருகப்பெருமானையும் நம்பி வரும் பக்தர்களுக்கு கரம் பார்த்து வாக்கு சொல்லி வருகிறார். சிறந்த ஆன்மீக வாழ்க்கை இது. நானும் பார்க்குறேன். சாமியை நம்புங்க, நம்ம கூடயே வருவார். துணை எப்பயுமே துணையாக இருப்பாருங்களா? என்ன பண்ணாலும் சாமியை நம்புங்க, நல்லா இருக்கும். சரி சரிங்க.